என்னுடைய நாட்டில் எங்கும் வன்புணர்வு, குடிகளப் பெருக்கம், இந்த நிலையிலே என்னுடைய தோழிக்கு திருமணம். எங்கு பார்த்தாலும் கதறலும் ஓலமும் இடம்பெயர்தலும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த சூழலில் தோழிக்கு நான் எதனை என்னுடைய திருமண பரிசாக தருவேன்? நல்ல உடையையா, பாவனை பொருட்களையா, வாசனை திரவியத்தையா, அல்லது ஒரு புத்தகத்தையா? எதனை என்னுடைய தோழிக்கு நான் திருமண பரிசாக தருவேன்? கர்ப்பத்தடை மாத்திரைகளை தவிர. இது ஒரு இலங்கை பெண் கவிஞர் தன்னுடைய நாட்டிலே நடக்கின்ற வன்புணர்வு கொடுமைகளை பார்த்து எழுதிய ஒரு கவிதை. இந்த வலி தருகின்ற மாரணம் என்கின்ற குறும்படத்தை பார்த்த பொழுது இந்த கவிதை தான் எனக்கு நினைவிற்கு வந்தது. முழுவதும் நம்பிக்கை தருகின்ற இளைஞர்கள் ஒன்று கூடி பெண்ணினத்தினுடைய வலியை ஒரு சமூகத்தின் வழியாக இங்கே பிரதிபலித்திருக்கின்றீர்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபுவை நான் இதுதான் 2வது தடவை பார்க்கின்றேன். அவரோடு பேசியது சில நிமிடங்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர் இங்கே பேசியது எனக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. இந்த சென்னையில இவ்வளவு வெள்ளந்தித்தனமாக பேசுறவங்கள பார்க்கவே முடியாது. விழாவை குறித்து எந்த விதமான ஒரு முன் தயாரிப்பு, பதட்டம் இதெல்லாம் இல்லாம ஊர்ல அப்படி இதுல கச்சேரியில உட்கார்ந்து இயல்பா பேசுற மாதிரி, நீங்க வாங்க, உங்களை எனக்கு இவ்வளவு நாளா தெரியும், இவர் இப்படி சொன்னாரு, அப்படி அவர் பேசிட்டு இருந்து இந்த விழாவினுடைய அந்த டோன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக இயல்பாக, எளிமையாக, புதுக்கோட்டைக்காரர் என்று பிரியத்தோடு சொல்லி, நானும் அருப்புக்கோட்டை தான், ஏதோ ஒரு கோட்டை, ஏன்னா கோட்டைதான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சொல்றேன். அப்படிப்பட்ட வெள்ளந்தியான ஒரு படைப்பாளியாக அவரை இந்த மேடையிலே நான் பார்த்து அவர் செய்திருக்கின்ற விஷயத்தினுடைய வீச்சினை கண்டு வியந்தபடி இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அங்கே உட்கார்ந்திருக்கின்ற அந்த பெண்ணும் மேடையிலே வந்து அமர்ந்திருந்தால் நான் கூடுதலாக சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏனென்றால் பெண்கள் தங்களுடைய வலிகளை குறித்து வெளிப்படையாக சொல்லும் பொழுதுதான் நீதியும் நியாயமும் கிடைக்கின்றது. ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் இந்த படத்தை பார்த்தவுடன் எனக்கு நினைவிற்கு வந்தது. வெகு காலத்திற்கு முன், ஒரு 15 வருடங்கள் இருக்கலாம், அதற்கு முன்பு நடந்த சம்பவம் இது. ராஜஸ்தானிலே ஒரு குக்கிராமத்திலே குழந்தை திருமணத்திற்கு எதிராக ஒரு பெண், பவன்தாரி வழக்கு என்று இது பதியப்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர்களுக்கு தெரியலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பெண் அந்த கிராமத்திலே நடக்கின்ற குழந்தை திருமணத்திற்கு எதிராக, அந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பி அந்த கொடுமை நடக்கிறது என்கின்ற தகவலை சொன்னதால் அந்த பெண், அவளுடைய கணவன் ஒரு விவசாயி, 2 பேரும் வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு 15-20 ஆண்கள், ஆதிக்க சாதி ஆண்கள் வந்து வயலிலே அந்த கணவனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணை வன்புணர்வு செய்கின்றார்கள். இந்த பெண்ணுக்கு உதவ அந்த கிராமத்தினர் யாரும் வரவில்லை. வெகு தூரத்திலே இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கூட அந்த பெண்ணுக்கு உடை கிடையாது. அந்த கணவனுடைய வேட்டியை அணிந்து கொண்டு, கணவன் கோவணத்தோடு, இந்த பெண் வெறும் வேட்டியை மட்டும் அணிந்து கொண்டு அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் சென்று புகார் கொடுக்கின்றார். இது பதியப்பட்டிருக்கின்ற ஒரு வழக்கு. அந்த போலீஸ் நிலையத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் மாதர் சங்கங்கள், மனித உரிமை சங்கங்களுடைய கவனத்திற்கு இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தி அந்த பெண் கொடுத்த, வெளிப்படையாக வந்து கொடுத்த அந்த சாட்சிகளின்படி 10-15 வருடங்களுக்கு பின்பாக இந்த குற்றவாளிகள் பெயருக்கு தண்டிக்கப்படுகிறார்கள். இதுல 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒரு பெண் வெளிப்படையாக வந்து தனக்கு இந்த கொடுமை நேர்ந்தது என்று சொல்லும் பொழுது இந்த சமூகம் அவளை எப்படி பார்க்கின்றது? கணவனாக இருந்தாலுமே அதற்கு பின்பாக இருக்கின்ற உறவு நிலை, இத்தனையும் மீறித்தான் பெண்கள் தங்களுடைய வலிகளை சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது மிக அவசியமான ஒரு விஷயத்தை வலிமையான திரைப்பட ஊடகம் என்கின்ற ஒரு
ஊடகத்தின் மூலமாக மாணவர்கள் இங்கே செய்திருப்பது திருப்திகரமான ஒரு விஷயம். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று சொல்லவே முடியாது, மனநிறைவை தருகின்ற விஷயம். இதிலே புரோட்டகானிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த எரித்து கொல்லப்படுகின்ற அண்ணனாக சார்ல்ஸ் பிரபு என்னுடைய நண்பர் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 15 வருடங்கள் இவரும் நானும் அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற மேடை நாடகங்களில் ஒன்றாக பணியாற்றி இருக்கின்றோம். both of us we are interested in theater. என்னுடைய நாடகங்களில் பலவற்றில் அவர் பார்வையாளராக பங்கேற்றிருக்கின்றார். மிக சமீபத்திலே போன வருடம் நான் நடித்து அரங்கேற்றப்படாமல் இருக்கின்ற லேடி மெக்பத் என்கின்ற நாடகத்திலே நடந்த ஒத்திகையின் பொழுது கூட அவர் கூட இருந்தார். மிக நன்றாக அறிவேன். அவரை இங்கே இந்த கதாபாத்திரத்திலே பார்ப்பது எனக்கு ஒரு இனிதான அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு, அவருடைய தம்பிக்கு மற்றும் இந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இசை இயக்குனர் என்று ஒரு இளைஞரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த படத்திலே அவர் பணியாற்றி இருப்பது மிகுந்த பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்றாலும், பண்ணையாரும் பத்மினியும் படத்திற்கான மியூசிக் டைரக்டர். ஓ சரி, இது நீங்க அது நீங்க பண்ணதுங்களா? ஓ வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இவர் பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் இருக்கிற உனக்காக பிறந்தேனே எனது அழகா பாட்டு தான் என்னுடைய காலர் டியூன். இப்போ நீங்க வேணா செக் பண்ணி கேட்டுக்கலாம். மிக சமீபத்திலே நான் அதை நீங்க அபிஷியலா வெளியிடுறதுக்கு முன்னாலே இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய எல்லா காலர் டியூன்ஸுமே அப்பாவை பத்தியதாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய தந்தை நினைவாக இதுவரையிலும் நான் என்னுடைய அந்த காலர் டியூன்ஸை மாற்றியதே கிடையாது. முதலாக இந்த பாடல் என்னை அந்த அளவிற்கு ஒரு எளிமையான கிராமத்து பெண்ணினுடைய காதலை அவ்வளவு அழகாக சொல்லி இருந்தார். தினமும் ஒரு 3-4 முறை கேட்ட அந்த பாடல் அந்த இளைஞரை இந்த மேடையிலே பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ரம்மி படத்தினுடைய மிகுந்த மகிழ்ச்சி. நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தரக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் அனைவரும். இதுகாரும் இப்படித்தான் என்று இருந்த வரையறைகளை எல்லாம் தூக்கி போட்டு மூடர்கூடம், புலிவால், மார்க்கெட்ல வச்சு அந்த படம் இப்ப ரீசெண்டா வந்திருக்குங்களே கோலிசோடா, இப்படி பார்க்கவே இந்த இளைஞர்கள் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார்கள், இவர்கள் அனைவரும் வர வேண்டுமே என்று பார்க்கும் பொழுதே சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு கூட்டம். அதோடு தம்பி பிரபு சேர்ந்து எங்கள் குறித்த வழியை, பொதுவாக பெண்கள் நாங்கள், நீங்கள் ஆண்கள் எங்களை அம்மா தாயே என்று பூஜிக்கவும் வேண்டாம், கால் மிதியடியாக தூக்கி எறியவும் வேண்டாம், தோழியாக ஒரு மனுஷியாக எங்களை புரிந்து கொண்டு கூட அழைத்து சென்றால் போதும் என்பதுதான் ஒரு சராசரி பெண்ணின். ஏனென்றால் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் பெண்களும் ஏமாற்றுகிறார்கள் என்று, நான் அதை மறுக்கவில்லை. அந்த லூம் என்பது முக்கியம். ஆண்களும் ஏமாற்றுகிறார்கள், பெண்களும் ஏமாற்றுகிறார்கள். இதிலே நீ குறைய நான் கூட என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஏமாற்றப்படுவதனுடைய அடையாளங்களை வெளிப்படையாக தாங்குவது பெண்ணினுடைய உடல் தான். ஆணுக்கு பிரசவமோ பிரசவ தழும்புகளோ அல்லது அவனுடைய உடலில் மாற்றங்களோ வெளிப்படையாக தெரிவது கிடையாது. ஒரு பெண் புணரப்படும் பொழுது, அவளுடைய சம்மதம் இல்லாமல் உடல் கையாளப்படும் பொழுது அதற்கான வெளிப்படையான அடையாளங்களை அவள் சுமந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் பெண்கள் ஏமாற்றினாலும் கொஞ்சம் கூடுதல் இரக்கத்தோடு அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மனநிறைவை தருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு திருநாவுக்கரசர் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். எங்களுடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக என்னுடைய தந்தையின் காலத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக மிக நெருங்கிய உறவினர் அவர். மிக கண்ணியமானதொரு மனிதராக நான் எப்பொழுதும் அவரை பார்த்து மதித்து வந்திருக்கின்றேன். அவரோடு இந்த மேடையிலே அமர்ந்து பகிர்ந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. முன்பாக பேசி சென்ற சகோதரர் கலைப்புனை தானு அவர்கள் எனக்கு பலமுறை உதவிகள் செய்திருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் நாடகங்கள் போடும் பொழுது முதல் உண்டியலை ஏந்தி அவரிடம்தான் சென்று கேட்போம்.
மரப்பாச்சி என்கின்ற குழுமத்தில் ஈழத்தமிழர்களது துயரங்களை சொல்லுகின்ற குறிஞ்சிப்பாட்டு என்கின்ற ஒரு நாடகத்தை நாங்கள் 2004 நடத்திய பொழுது அந்த நாடகத்திற்கான ஒத்திகைக்கான இடம், அதற்கான இதர செலவுகள் என்று நாங்கள் கல்லூரி பேராசிரியர்களாக சேர்ந்து செய்வதால் நிதி திரட்டுவது எங்களுக்கு எப்பொழுதும் சிரமம். ஆனால் முதல் உதவியை எப்பொழுதும் தந்து எங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு போராளி அவர். அவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையிலே இருக்கின்ற அனைவரை குறித்தும் எனக்கு அவ்வளவாக தெரியாவிட்டாலும் சமூகத்தின் மீது அக்கறையும் இந்த இளைஞர்கள் மீது பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பிரபு அண்ட் டீம் வாழ்த்துவதில் நான் மிக மகிழ்கின்றேன்.